அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். தொடர்ந்து உடல்ல இருக்கக்கூடிய ஆற்றல் மையங்கள், அதாவது சக்கரங்கள் பாதிக்கப்பட்டா என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுட்டே இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பூர்வ மத்தியில் இருக்கக்கூடிய ஆக்கினி சக்கரம், ஸோ இந்த சக்கரம் பாதிக்கப்பட்டது அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும். ஸோ ஒரு குழப்பமான வாழ்வியல் சூழல்ல நம்மளுடைய நோக்கம் என்ன, நம்மளுடைய பிறப்புக்கான நோக்கம் என்ன, ஸோ இதை பற்றிய ஒரு புரிந்துணர்வு, அதே மாதிரி நம்மளுடைய உள்ளுணர்வு என்னென்ன விஷயங்களெல்லாம் நமக்கு சொல்லுது, இதை நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அது மட்டும் இல்லாம தெளிவான ஒரு எண்ணம், சொல், செயல், இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு வாழ்வியல் பயணத்தை கொடுக்கக்கூடியதுதான் இந்த ஆக்கினை சக்கரம் அப்படிங்கிறது. இந்த ஆக்கினை சக்கரம் ஆரோக்கியமா இருந்தது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன, நம்மளுடைய அன்றாட செயலுக்கான காரணங்கள் என்ன, நம்மளுடைய எண்ணங்களை எப்படி முறைப்படுத்தி நம்மளுடைய உடலையும் மனதையும் முழுமையான ஒரு நிலைக்கு கொண்டு வருது. மிக முக்கியமாக நம்மளுடைய ஹீலிங் பவர் நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு உடலுக்கும் மனதுக்குமே தன்னைத்தானே சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஸோ அந்த ஒரு நம்மளை நாமளே சரி செய்யக்கூடிய நிலையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஆக்கினி சக்கரம் அப்படிங்கிறது. இந்த சக்கரம் ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களில் ஒரு தெளிவான ஒரு நிலை இருக்கும், நம்மளுடைய பார்வையில் ஒரு தெளிவான ஒரு தன்மை இருக்கும், நம்மளுடைய செயல்கள்லையும் ஒரு நோக்கம் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு சக்கரம் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு கண் பார்வையில் குறைபாடு உண்டாகிறது. அதே மாதிரி எண்ணங்களில் ஒரு தெளிவற்ற நிலை, ரொம்ப சீக்கிரமாக மூட் ஸ்விங்ஸ் வருது. ஸோ நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், திடீர்னு கோபம் வருதோ இல்லை திடீர்னு ஒரு மன வருத்தம் உண்டாகிறதோ. ஸோ தொடர்ந்து ஒரு 2-3 நாள் வரைக்கும் எனக்கு இந்த மன வருத்தம் இருக்குது, என்ன காரணம்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் சைனஸ் மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிறது. அதே மாதிரி காது மூக்கு தொண்டை பகுதிகளில் தொடர்ந்து பிரச்சனைகள் உண்டாகிறது. தலைவலி அடிக்கடி உண்டாகிறது. ஸோ ரத்த அழுத்தம் உண்டாகிறது. நம்மளுடைய உடலோட வளர்சிதை மாற்றம் ரொம்ப கம்மியாகி ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் உடலுக்கு சத்துக்களை கொடுக்காம தொடர்ந்து நமக்கு மனச்சோர்வும் உடல் சோர்வும் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஆக்கினை சக்கரம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மிக முக்கியமாக உங்களுடைய எண்ணங்கள்ல ஒரு தெளிவற்ற நிலை. ஸோ அந்த நிலை இருக்குது. எனக்கு எப்போவுமே நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லை. எப்போவுமே சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஒரு குழப்பமான ஒரு நிலை இருக்குது. இதனால் என்னுடைய முடிவெடுக்கக்கூடிய திறனே பாதிக்கப்பட்டு நான் எல்லா விஷயங்களும் தள்ளி போடக்கூடிய ஒரு நிலை இருக்குது அப்படின்னா இந்த சக்கரம் பாதிக்கப்பட்டிருக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஆக்கினி சக்கரம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய புருவ மத்தியில் 4 இன்ச் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத யோக பயிற்சியாளர்களும் அதே மாதிரி சித்தர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த சக்கரம் நம்மளுடைய மூளைப்பகுதியில் இருக்கக்கூடிய பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரப்பியை தூண்டி இது நம்மளுடைய ஹைப்போதலாமஸ் பிட்யூட்ரி இந்த சுரப்பிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ நம்மளுடைய இந்த பீனியல் கிளாண்டை தான் 3வது கண் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள். நம்மளுடைய 2 கண்களால் புற உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த புலன் உணர்வுகளையும் தாண்டி நம்மளுடைய உள்ளுணர்வு, அதாவது இன்ட்யூஷன் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த உள்ளுணர்வை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம பெர்செப்ஷன்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம முறையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது இந்த பீனியல் கிளாண்ட் தான். ஸோ இந்த பீனியல் கிளாண்டில் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. நம்மளுடைய குண்டலினி சக்தியை எப்படி ஆக்டிவேட் பண்ணி இது நம்ம பீனியல் கிளாண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சுரப்பித்தன்மை அது ஒரு கிறிஸ்டலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஆராய்ச்சிகள்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம சுவாசத்தின் மூலமாக இந்த பீனியல் கிளாண்டை நம்ம ஆக்டிவேட் பண்ணும் பொழுது அதிலிருந்து உடலுக்கு கிடைக்கக்கூடிய மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு மெட்டபலைட் நம்மளுடைய நோய்களை உருவாக்கக்கூடிய திறனை குறைச்சு நரை திரை பிணி மூப்பு வராமல் தடுக்குது அப்படிங்கிறதும் சித்தர்களுடைய ஒரு கூற்று. ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்கணும், நமக்கு வரக்கூடிய நோய்களை நம்ம சரி செய்யணும், அதே மாதிரி நம்மளுடைய எண்ணம் சொல் செயலில் ஒரு தெளிவான நிலை இருக்கணும் அப்படின்னாலுமே இந்த ஆக்கினி சக்கரம் கரெக்டாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. ஸோ உங்களுக்கு எண்ணங்களில் ஒரு குழப்பமான ஒரு நிலை இருக்குது, பார்வை குறைபாடு இருக்குது, சைனஸ் மாதிரியான தொந்தரவுகள் எனக்கு இருக்குது, அதே மாதிரி தலைவலி அப்படிங்கிறது என்ன காரணம்னே தெரியாமல் இருக்குது, மைக்ரைன் மாதிரியான பிரச்சனைகள், டென்ஷன் ஹெட்டேக் இருக்கிறது, சில சமயங்களில் எனக்கு அந்த தலைவலி அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு 3 நாள் 4 நாள் இருக்கும். ஸோ எனக்கு வெளிச்சத்தை பார்க்குறது சிரமமாக இருக்கும், வாந்தி வர்ற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குது. அடிக்கடி எனக்கு கண்களில் பாதிப்பு உண்டாகிறதோ இல்லை எனக்கு காது
காது அடைச்சிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஆக்னி சக்கரம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய எண்ணங்களை கவனித்து பாருங்கள். அதில் நீங்கள் தெளிவாக நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய திறன் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இந்த நிலையெல்லாம் குறைவாக இருக்குது அப்படின்னா ஒரு மருத்துவரை சந்தித்து இந்த சக்கரம் பாதிக்கப்பட்டிருந்தால் என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும், உங்களுடைய நாடி பரிசோதனை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரியான சில சுவாச பயிற்சிகள், அதே மாதிரி யோக பயிற்சிகள்லாம் இருக்குது. ஸோ நம்மளுடைய சக்கரங்களை பொறுத்த வரைக்கும் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்னை இந்த சக்கரங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். அதனுடைய முடிவில் தான் இந்த ஆக்னை சக்கரம் அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்படும். ஸோ அந்த நிலையை மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான சுவாச பயிற்சிகளும் யோகா பயிற்சிகளும் தேவைப்பட்டால் சில மூலிகைகள் சேர்ந்த மருந்துகளும் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த எண்ணங்களில் தெளிவற்ற ஒரு நிலை மாறி நம்மளுடைய பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிறது வந்து தூண்டப்பட்டு அதனுடைய சுரப்பிகள்லாம் வந்து முறையாக உடலில் வந்து வெளிப்படும் பொழுது நோய்களை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு ஹீலிங் பவர் வந்து நம்ம உடம்புல இயற்கையாக வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கு இந்த ஆக்கினை சக்கரம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, இதனுடைய வேலை என்ன, இது பாதிக்கப்படும் போது என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் நமக்கு வந்து உருவாகும், இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.